தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக கவர்மெண்ட் காலேஜ், அது தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் வரிசையில் நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு ஒரு காலேஜை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 காலேஜ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சேலம் சம்மந்தமாக சேலம் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் டீட்டெயில் சொல்லியிருந்தேன். இந்த வருடம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் 7.5% ரிசர்வேஷனில் எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் கேட்டிங்க. பட் இருந்தாலும் நான் அதையும் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்பாக ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எந்தெந்த வகையான ஃபீஸில் நமக்கு பிடிப்பாங்க, டோட்டலாக எவ்வளோ செலவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் ஒரு டீட்டெயில் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் டீட்டெயிலை திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேலம் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் பொதுவான விஷயம் என்னென்னா அந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 18,060 ரூபா கிட்ட வரும். 18,000 லாஸ்ட் இயரில் 13,610 ரூபா இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 5,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,600 கிட்ட வரும் உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 18,600 அப்படின்னு சொன்னால் அந்த 18,000ன்றதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டியூஷன் ஃபீஸ்ன்றது ஒரு 5,000 4,000 அந்த ரேஞ்ச் தான் வரும் டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது. ஸோ இது இல்லாமல் ஸ்பெஷல் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸு, ஃப்ளாகு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த 18,000 அப்படின்னு சொல்கிறது பர் இயருக்கு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் 5.5 வருடம் படிப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஃபீஸ் பண்ணணும். இது ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீஸ், சரிங்களா? இதெல்லாம் இல்லாத எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். அந்த 18,000க்குள்ளேயே அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாமே சேர்ந்தே வந்துடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராமே இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ஃபீஸ் அப்படின்றதோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸாக வரும். நிறைய மிஸ்லினியஸ் ஃபீஸஸ்லாம் உங்களுக்கு இதர செலவுகள் அப்படின்றது நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு உண்டான சில செலவுகள், அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கட்டுற ஃபீஸ் இல்லாத எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்ட வேண்டியது வரும். வெளியில் பொருள்கள் வாங்க வேண்டியது வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 60,000 வரைக்குமே வருஷத்துக்கு வரும். சில மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் தான் வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெத்தஸ்கோப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வாங்குவீங்க, அது மேக்ஸிமம் அப்படியே வச்சிருக்க போகிறீங்க. அந்த மாதிரி சில பொருட்கள்லாம் முன்கூட்டியே வாங்கிட்டு அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, வச்சிருக்க போகிறீங்க. பர் இயர்லி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு சில பொருள் தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து அப்ராக்சிமேட்டாக தோராயமாக வருடத்திற்கு 50 to 60,000 அப்படின்றது கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ இது இல்லாத நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் அது எக்ஸ்ட்ராவும் ஃபீஸ் வரும். ப்ரைவேட் காலேஜை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மியாக இருந்தாலுமே அதுவே குறைவு அப்படின்னு சொல்கிறதே பார்த்தோன்னா ஒரு 10,000 15,000 20,000 அந்த ரேஞ்சுக்கு வரும் பர் இயர். ஸோ இதெல்லாம் நான் 50 to 60,000ன்றது வித்தவுட் ஹாஸ்டல் மட்டுமே நான் சொல்கிறேன். ஹாஸ்டலில் சேர்ந்தேன்னு இன்னும் ஒரு 20,000 நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிற விஷயங்கள். அப்போ 60 to 70,000 கிட்டத்தட்ட கவர்மெண்ட் காலேஜில் படித்தாவே நமக்கு வருடத்திற்கு ஃபீஸ் ஆனது வருது, சரிங்களா? இது தவிர்க்க முடியாத சில செலவுகளாக இருக்கும். ஸோ இது ஒரு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது அந்த சேலம் மெடிக்கல் காலேஜை பற்றி நம்ம பார்க்கலாம். சேலம் மெடிக்கல் காலேஜில் நான் ஏற்கனவே கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை நான் ஃபாஸ்ட்டாக ரீட் அவுட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா 7.5ல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சேலம் மெடிக்கல் காலேஜில் 92.5% ரிசர்வேஷனில், நான் ஆல் இண்டியா கோட்டா சொல்லலை, ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1. இதில் ஓசி 617 முடிஞ்சுது, பிசி 612, பிசிஎம் 565, எம்பிசி 597, எஸ்சி கேட்டகரி 517, எஸ்சிஏ 462, எஸ்டி கேட்டகரி 436. இது லாஸ்ட் இயர் 2023ல் கட் ஆஃப் சேலம் மெடிக்கல் காலேஜில் இந்த அளவுக்கு தான் சீட்டில் லாஸ்ட்டில் முடிஞ்சுது. ஸோ இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. அதுவே 7.5% ரிசர்வேஷனில் 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் இருந்தது. கவுன்சிலிங்குள்ளே வந்தது பிசி அண்ட் எம்பிசி மட்டும். பிசிக்கு 422லையும் எம்பிசிக்கு 429லையுமே முடிஞ்சது 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில், சரிங்களா? இது தெரியும் உங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் 6லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு உண்டானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் டீட்டெயில். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சரி, ப்ரைவேட் காலேஜிலுமே சரி, இந்த 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் there is no fees. எதுவுமே ஃபீஸ் கட்ட வேண்டிய வேலை கிடையாது உங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சலுகையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த வருடம் 2024க்கு எவ்வளோ மதிப்பை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், பட் எக்ஸாக்டாக இங்கே எடுத்துக்காதீங்க. இது எக்ஸ்பெக்டட் தான், இது நாட் எக்ஸாக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மதிப்பை, நான் சொன்ன கட் ஆஃப் டேட்டிலேருந்து ஒரு 8 to 10 மார்க் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 8 to 10 மார்க் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்கன்னா சேஃபர் சைடில் நீங்கள் இருப்பீங்க. சேலம் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இதிலிருந்து நீங்கள் 8 to 10 மார்க்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது
இது வந்து எக்ஸாக்டாக கிடையாது. நமக்கு ரேங்க் லிஸ்ட்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம டேட் எல்லாம் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதே போல் நீங்கள் 7.5% ரிசர்வேஷன் இருந்தாலுமே ஒரு 5 மார்க்கு அல்லது 6 மார்க் கிட்ட இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் சேஃபஸ்ட் மார்க்காக அது கண்டிப்பாக இருக்கும் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு, சேலம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. சரிங்களா? சரி, நம்ம சேனலில் தொடர்ச்சியாக அந்த கட் ஆஃப் டீட்டெயில் ஒரு காலேஜுக்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். ப்ரைவேட் காலேஜ் நம்ம கொடுக்க போகிறோம் விரைவில். இது இல்லாமல் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களுக்கு உண்டான புதுச்சேரியில் இருக்கிற காலேஜுக்கும் சேர்த்து நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ உங்களோட ஆதரவு என்றைக்குமே இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் எனக்கு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.